ஏம்மா என்னைய கும்பிட்டுக்கிட்டு நிக்கிற? போம்மா அந்த பக்கம். இல்ல சிஸ்டர், கால் ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் அந்த மருந்தை ஏத்தி விடுங்களேன். கால் வலிச்சா நீ ஏன் இங்க வர்ற என்று கடுகெடுத்த அந்த மிருகப்பெண்ணை பார்த்து இன்னமும் அவள் கைகள் கும்பிட்டு கொண்டுதான் இருந்தன. பக்கத்தில் அவள் பாலூட்டி சீராட்டி வளர்த்த மகள்களும் பரிதவித்துத்தான் நின்றிருக்கிறார்கள். சிஸ்டர், டாக்டர் வேலவன் தான் எங்களை இங்க அனுப்பி வச்சிருக்கிறாரு. எங்களுக்கு ஒரு பெட் கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. ஆமா, வர்ற எல்லாரும் இதையத்தான் சொல்றீங்க என அவளது முகத்தை சுடித்தாள். நிச்சயமாக அதை பார்க்க சகிக்கவே முடியவில்லை. எனக்கு இப்ப டியூட்டி டைம் முடிய போகுது, வந்து தொலைங்க என கொப்பளித்தாள் அந்த அன்பரசி. இறைவனை கும்பிட்ட கரங்கள் இன்று மருத்துவமனையில் நடமாடும் மனிதர்களை கும்பிட்டு நிற்கிறது. ஆனால் இதிலெல்லாம் இவர்கள் கரைவார்களா? இதோ இங்கே புகையை உமிழ்கிறாளே இந்த கல்லுளி மங்கி, இவளுக்கு தெரிய போகிறதா? இடம் கேட்டு மன்றாடி தவித்துக் கொண்டிருக்கிறாளே, அவளது ஒவ்வொரு செல்லும் ஒரு கண்ணாடி சில்லை வைத்து குத்தினார் போல உடலுக்கு ரணத்தை தந்து கொண்டிருக்கிறது என்று தெரியுமா? தெரியாது. தெரிந்தாலும் இவள் 10ஓடு 11 தான் அவளுக்கு. தனியார் மருத்துவமனையில் வரிசையின் ஒன்றிலும் நின்றுதான் சிகிச்சை எடுத்து பார்த்தார்கள். ஆனால் நெடுநேரம் அங்கே நிற்க முடியவில்லையே. நொடித்து போய்தான் இங்கு வந்து கையேந்துகிறார்கள். ஆனால் இங்கு கைகளிலேயே உமிழ்கிறார்கள். என்ன செய்வது? போய் படுமா 10வது பெட்ல என்று கடுகெடுத்தாள் அவள். கை தாங்களாக அவளை அழைத்து படுக்க வைக்கவும் கடகடவென அந்த மருந்தை அவள் டியூட்டி டைம் முடிவதற்குள் இறக்கி விட வேண்டும் என்று சலைன் போட்டு விட்டு நகர்ந்தாள். கடுப்பு தாங்க முடியவில்லை. இதோ இந்த அரக்கிக்கு தெரியுமா இவள் மனிதர்குல மாணிக்கம் என்று? சின்னஞ்சிறு சிறுவர்களை கூட மரியாதையாக அழைக்கும் மதிப்பு மிக்கவள் என்று. இல்லை, தன் குழந்தைகள் தன்னை காப்பாற்றி வீடு அழைத்து செல்வார்கள் என்று மலை போல நம்புகிறாளே, அதுவாவது தெரியுமா? தெரியாது. மனிதர்களுக்கு வலியும் வேதனையும் இருப்பது அதிகாரிகளுக்கு தெரிவதில்லை. தெரிந்தால் அவர்கள் அதிகாரிகளாக இருப்பதும் இல்லை. கடுகடுப்போடு அந்த மருந்தை தன் உடலில் ஏற்றிக்கொண்டாலே இவள் இன்று இல்லை. ஆனால் சர்வாதிகாரியாக ஆட்சி புரிய நினைக்கும் அன்பரசிகள் நிச்சயமாக மருத்துவமனையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.